வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோகனட் லகுண்டா. நான் இருந்தப்போ அங்கே சன்செட் க்ரூயிஸ்னு ஒன்று இருந்தது. அது ரொம்ப அழகாக இருந்தது. அது ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான். வி நீட் நாட் பே எனி எக்ஸ்ட்ரா மனி ஃபார் தட். அதுக்கு நான் போயிருந்தேன். முதல்ல இந்த போட் அங்கே வந்துடுத்து. ஈவினிங் ஒரு டைம் சொல்லுவாள். அந்த டைமில் எல்லோரும் அந்த இடத்துல அசம்பிள் பண்ணணும். அந்த போட்டு ஜெட்டி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கோகனட் லகுண்டே ஒரு ஓரத்தில் தான் அந்த போட் நின்றுருக்கோம். இப்போ எல்லோரும் ஒவ்வொருத்தராக ஏறிட்டா. முதல்ல இவர் ஏறி இருக்கிறது என்டர்டெயின் பண்ணுறதுக்காக. இவர் அதில் அந்த கொட்டுவார். அப்புறம் இன்னொருத்தர் புல்லாங்குழலில் பாட்டும் வாசிப்பார். அது என்டர்டெயின் பண்ணுறதுக்காக முதல்ல இவர் ஏறிண்டார். அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொருத்தராக அந்த போட்டில் ஏறிட்டோம். இப்போ முள்ள அந்த போட் போக போகிறது. அதுக்கு எல்லா ரெடினஸும் பண்ணின்னு இருக்கா. இது இந்த போட் போக போக நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு நாங்கள் கிளம்பினா, 5 மணி இல்லை 6 மணி கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ சன்செட் ஆரம்பிக்கலை, கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருந்தது, அவ்வளோதான். அதாவது நல்ல வெளிச்சமாகவே இருந்தது. அந்த டைம்லேயே நாங்கள் அங்கேருந்து இறங்கிட்டோம். இப்போ உங்களுக்கு மேகத்தை பார்த்தேன்னா தெரியும். இந்த மேகத்தோடு அதை பார்த்துட்டு போகிறதும் அந்த தண்ணியில் ட்ராவல் பண்ணுறதும் இட் வாஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் பார்த்தேன்னா தெரியும். முள்ளமாக அந்த சன் செட் ஆகுது நம்ம பார்க்கலாம். அது அந்த தண்ணியில் போகிறதுனால, அவள் கொஞ்சம் தூரம் அழிச்சுன்னு போகிறதுனால ரொம்ப பக்கத்துலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். நான் சொன்ன மாதிரி அது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. நம்ம பார்த்துட்டே வரலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தேன்னா தெரியும், அங்கெல்லாம் ரெட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் மேகங்கள்லாம் கருத்துட்டே வருது. இவர் தான் அந்த போட்டை ஓட்டிகிட்டு போகிறார். கொஞ்சம் அதுக்கு முன்னாடி மழை பெஞ்சது. அதனால் கொஞ்சம் மேகம் கொஞ்சம் இருட்டின்றே தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் நல்ல பளிச்சுன்னு இருக்குது. ஆனால் கொஞ்சம் கீழே இறங்கிண்டே வருது. அதுவும் உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் கீழேயாக இருக்குது பாருங்க சன்னு. இது வார்த்தையால் சொல்கிறது அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டு தான். ஏன்னா நம்ம பார்த்து அதை அனுபவிக்கிறது தான் அது ரொம்ப அழகான ஒரு அனுபவமாக இருந்தது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கோ, பார்த்துட்டே வாங்கோ. அந்த சூரியன் முள்ள நம்மளோடைய வர மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது கீழே இறங்கி முள்ளமாக அது அந்த மேகத்துக்குள்ளே போயிடுது. இது அந்த தண்ணியில் நம்ம போட்டு போயிட்டே இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்தோன்னா இன்னும் கூட கொஞ்சம் இறங்கி வந்துடுது சூரியன். ஆனால் வெளிச்சமாக தான் இருக்குது. இன்னும் இருட்ட ஆரம்பிக்கலை. சுற்றி வர இருக்கிற மேகங்கள் தான் கொஞ்சம் கருத்துண்டு வருது. நம்ம போகும்போது அந்த தூரத்தில் இருக்க அந்த வயலெல்லாம் நம்மளுக்கு தெரியறது. இவர் வாட்சுன்னு இருக்கார். உள்ளே எல்லோரும் உட்காந்துட்டுருக்கவாளெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. ஒரு பக்கத்தில் பார்த்தேன்னா அந்த மேகம் நல்ல வெளிச்சமாகவே இருக்குது. இது அப்போ மழை வந்ததுனால அழகான வானவில் வந்தது, ரெயின்போ. அதையும் நான் எடுத்திருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கோ. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே நம்ம போகும்போது அந்த மழைக்காருன்னு அந்த மேகங்கள் கருத்துன்னு வருதோ, அங்கே ஒரு அழகான ரெயின்போ வந்தது. இப்போ சூரியன் நன்னா இறங்கிடுத்து. நன்னா சுற்றி வர அவ்வளோ தூரம் செக்கச்சவைன்னு செவந்து வந்தது. இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த மேகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட பாருங்கள், நன்னா அதனோட இதெல்லாம் ரேஸ்லாம் செவந்து போயிடுத்து. சூரியன் எவ்வளோ சின்னதாக தெரியறது பாருங்கோ. அது நல்லா மறையிறதுக்குள்ள நேரம் வந்தது. அந்த ரெயின்போவோடு அந்த சூரியன் மறையிறதையும் பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருந்தது ஆக்சுவலாக. இப்போ நம்ம போயிட்டே தான் இருக்கோம் இந்த தண்ணியில். சூரியன் பாருங்க முள்ளமாக மறைஞ்சுட்டே இருக்குது. இன்னும் கூட இருட்ட ஆரம்பிச்சிடுது. இப்போது நல்லா இருட்டிடுத்து. அதுக்கப்புறம் நன்னாவே இருட்டி போயிடுத்து. நாங்கள் திரும்பி வந்துட்டோம். வந்த உடனே இதை பார்த்தேன்னாக்கா ஒரு போட் அந்த பக்கத்தில் இருக்கிற சைடில் அந்த இருட்டிலேயே போயின்ட்டுருக்கு. இந்த வெளிச்சம் அவள் ஏற்றிருக்கிற விளக்கோட வெளிச்சம் ரொம்ப அழகாக இருந்தது. இது கூட பார்க்க. ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். உங்களுக்கு பிடிச்சதுன்னா தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.